ஒரு மனிதன் தலையில் ஒரு இருமுடியை தாங்கி காட்டுக்குள் நடக்கிறான். அவன் ஒவ்வொரு அடியிலும் வலி, சோர்வு. ஆனாலும் அவன் மனசு மட்டும் பிரகாசிக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் தாங்குவது ஒரு பயிலை. அவன் தாங்குவது ஐயப்பன் அனுமதி. இன்று இந்த வீடியோவில் இருமுடி தாங்கும் உண்மையான காரணமும் அதற்கு பின்னால் இருக்கும் அதிசய ரகசியங்களும் பலருக்கும் தெரியாத தத்துவங்களும் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள். இருமுடி என்பது பகவான் ஐயப்பனுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் அன்பின் பாத்திரம். இருமுடி என்று சொல்லப்படுவதற்கு காரணம், முதல் முடி தேவ சுவர்களுக்கான காணிக்கை, இரண்டாவது முடி தனிப்பட்ட வேண்டுதல், தவம், தியாகம். இது ஒரு பேக் அல்லது கண்டெய்னர் இல்ல. இது பக்தனின் இதயத்தையும் வாழ்க்கையையும் சிம்பாலிக்கா காட்டும் ஒரு புனித பொருள். ஐயப்பன் சொன்னது போல, தலையில் இருமுடி எடுத்தவன் என் பிள்ளை. இருமுடி தாங்குவது ஒரு பாரம்பரியம் மட்டுமில்லை, அது ஒரு ஆன்மீக செயல்முறை. காரணம் ஒன்று, அகங்காரத்தை உடைக்கும் பயணம். ஒரு மனிதன் தன் தலையில் எதை வைத்தாலும் அது பொறுப்பும் தாழ்மையும் காட்டும். இருமுடி நமக்கு நினைவூட்டுவது, நான் எதுவும் இல்லை, எல்லாமே ஐயப்பனுடையது. காரணம் 2, விரதத்தின் நிறைவு. 41 நாள் விரதத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட உடல் பிளஸ் மனம் பிளஸ் ஆசைகள், அதன் கடைசி பரிசுத்த வடிவு இருமுடி. காரணம் 3, தான் சம்பாதித்ததை தானே காணிக்கை. இருமுடியில் இருக்கும் நெய், பூ, தேங்காய் இவை யாரோ வாங்கி தருவதில்லை. பக்தன் தான் சம்பாதித்த பணத்தால் வாங்கி தருவது. அதனால் அதற்கு கர்ம பலன் மிக அதிகம். காரணம் 4, நம் வேண்டுதல்களை ஐயப்பனிடம் ஒப்படைத்தல். பிற்றத்தில் இருக்கும் தேங்காய், அது நம்முடைய விருப்பங்கள், தியாகங்கள், பாவங்கள், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் சின்னம். தேங்காயில் நிரப்பப்படும் நெய், அது பக்தனின் உள்மனத்தின் தூய்மை. ஐயப்பன் சந்நிதியில் நெய் ஊற்றப்படும் போது பாவம் கரைந்து போகும். 2, இது நம் வேதனை, ஆசை, வேண்டுதல், நமக்கு புரியாத துயரங்கள் எல்லாவற்றையும் அர்த்தப்படுத்துகிறது. தீயில் அதை போடும்போது ஆன்மீக வலி கரைகிறது, புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. 3, அரிசி, பனங்கற்கண்டு, பூ, சந்தனம் இவை ஒவ்வொன்றும் ஒரு ஆன்மீக கோடு. அரிசி வாழ்க்கை வளர்ச்சி, பனங்கற்கண்டு சுவைமிக்க வாழ்வு, பூ நறுமணம் போல் நற்சிந்தனைகள், சந்தனம் மன அமைதி. சபரிமலைக்கு யாரும் சும்மா போக முடியாது. அவர் 41 நாள் விரதம் பண்ணி ஐயப்பனின் அனுமதி பெற்ற நிலைக்கு வரணும். இருமுடி தாங்குவது அந்த அனுமதியின் சின்னம். செல்வந்தனா கேடாயனானா யாராயிருந்தாலும் இருமுடி தாங்கியவனுக்கு சபரிமலை ஒரு சாமர்த்தியமான சக்தியை கொடுக்கிறது. மைண்ட் ரிசெட். இது ஒரு புனித ரிச்சுவல். கவனம் ஐயப்பன் மேல் மட்டும். 2, தலை வணங்கும் நிலைக்கு வரும்போது ஆஹன்கரா உருகி போகிறது. 3, அவை யாகம் போல செயல்பட்டு பழைய கர்மங்களை எரிகிறது. 4, எனர்ஜி ஆக்டிவேஷன். ஐயப்பன் பாதை ஷேக் ஒரு ஆன்மீக சக்தி ஃபீல்டு. இருமுடி அந்த ஃபீல்டை ஏற்றுக்கொள்ளும் பாத்திரம். இது ஒரு பக்தனின் வாழ்க்கையில் அதிகமான உணர்ச்சி தருணம். அவன் மனசு சொல்லுவது, ஐயப்பா, நான் தாங்கி வந்த பாரம், நான் அனுபவிச்ச துன்பம், நான் செய்த பாவம் எல்லாத்தையும் உங்க காலடியில் வைக்கிறேன். நெய் ஒழுகும் அந்த கணம் பக்தனின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கும் கணம். ஐயப்ப பக்தனாக இருப்பது